அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். ஜோதிட தகவலில் பூர்வீக யோகத்தால் அனுகூலங்கள், பூர்வ புண்ணியத்தால் சாதகமான பலன்கள் அடையக்கூடிய ஜாதகம் யாருன்னு பார்க்கின்ற பொழுது, ஒருவரின் ஜாதகத்தில் 5ஆம் வீடு என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானமாகும். அது மட்டும் இல்லாமல் 9ஆம் வீடு என்பது தந்தை ஸ்தானமாகும். ஒருவரின் ஜாதகத்தில் ஜென்ம லக்னத்திற்கு 5ஆம் வீட்டில் சுபகிரகங்கள் அமையப்பட்டிருந்தாலும், 9ஆம் வீட்டில் சுபகிரகங்கள் அமையப்பட்டிருந்தாலும், அதாவது ஜென்ம லக்னத்திற்கு 9ஆம் வீடு என்பது தந்தை ஸ்தானமாகும். 9க்கு 9ஆம் வீடான 5ஆம் வீடு என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானமாகும். 5, 9ஆம் வீடுகள் சிறப்பாக இருந்தால் தந்தைக்கு நல்ல மேன்மைகள், தந்தை வழி உறவினர்களால் அனுகூலமான பலன்கள், பெரியோர்களுடைய ஆசி, பூர்வ புண்ணியத்தால் அனுகூலங்கள், பிறந்த ஊரில் இருக்கக்கூடிய யோகம், பிறந்த ஊர் மூலமாக அனுகூலங்கள், தந்தை வழி மூதாதையுடைய சொத்துகளால் அனுகூலமான பலன்களை அடைய முடியும். 5ஆம் அதிபதி ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும், 9ஆம் அதிபதி ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும், தந்தை மூலமாகவும் தந்தை வழி உறவினர்கள் மூலமாகவும் செல்வம், செல்வாக்கு, சொத்துகள் சேரக்கூடியவங்கள் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். ஒருவரின் ஜாதகத்தில் 5, 9ஆம் வீட்டை குரு பகவான் பார்வை செய்வது, குரு சேர்க்கை என்பது 5, 9ஆம் வீட்டுக்கு இருப்பது அற்புதமான அமைப்பாகும். அப்படிப்பட்ட அமைப்பு கொண்ட நேயர்களுக்கு தந்தை மூலமாகவும் தந்தை வழியிலும் அனுகூலமான பலன்கள் ஏற்படுவது மட்டுமில்லாமல் பொருளாதார ரீதியாக மேன்மைகளும் உண்டாகும். அடுத்து பார்த்தீங்கன்றால் 5, 9ஆம் வீட்டில் சுபகிரகங்கள் அமைவதும் சிறப்பு. 5ஆம் வீட்டில் சுக்கிரன், சந்திரன் போன்ற சுபகிரகங்கள், குரு போன்ற கிரகங்கள் அமைவது, அது மட்டும் இல்லாமல் 9ஆம் வீட்டிலும் சுபகிரகங்கள் அமைவது மிக மிக சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் தந்தை காரகன் சொல்லக்கூடிய சூரியன் சுபகிரக பார்வை, சுபகிரக சேர்க்கை பெறுவது, நட்பு கிரக வீட்டில் இருப்பது மிக மிக சிறப்பு. சூரியனுக்கு நட்பு கிரகன் சொல்லக்கூடியது செவ்வாய், சந்திரன், குரு ஆகிய கிரகங்கள். இந்த கிரக சேர்க்கை பெறுவது, இந்த கிரக சாரம் பெறுவது மிக மிக சிறப்பு. அப்படிப்பட்ட அமைப்பு ஏற்படுகின்ற பொழுது பூர்வ புண்ணியத்தால் அனுகூலங்கள், பெரியோர்களுடைய ஆசி என்பது சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டாகும். பொதுவாக குரு பகவான் ஆட்சி உச்சம் பெற்றிருப்பது, கிரக சேர்க்கையோடு இருப்பது மிக மிக சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் குருவானவர் நட்பு கிரகன் சொல்லக்கூடிய சூரியன், சந்திரன் ஆகிய கிரகங்கள் சேர்க்கை பெற்று செவ்வாய் சேர்க்கை பெற்றிருப்பது மிக மிக நல்லது. அப்படி அமைகின்ற பொழுது பூர்வீகத்தால் அனுகூலமான பலன்களை அடைய முடியும். சூரியன் தந்தை காரகன் என்றாலும் குருவானவர் மூதாதையரை குறிக்கக்கூடிய கிரகமாகும். சூரியன் குரு பலமாக அமைவதன் மூலமாக மிக சிறந்த பலன்களை அடைய முடியும். அதுபோல நவ கிரகங்களில் சூரியனோட வீடுன்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசியும் மிக மிக முக்கியம். சிம்ம ராசி பாதிக்கப்படாம சிம்ம ராசியில சுபகிரகங்கள் அமைவது சிறப்பு. சிம்ம ராசியில் சுபகிரகங்கள் அமைவது, சூரியன் நல்ல அமைவது நட்பலனை உண்டாக்கும். ஒருவரின் ஜாதகத்தில் 5, 9ஆம் பாவங்கள் பலம் பெறுவது மட்டுமில்லாமல் சூரியனும் குருவும் சிறப்பாக அமைய பெற்றிருந்தால் பூர்வீக புண்ணியத்தின் மூலமாக, பூர்வீகத்தின் மூலமாக பெரியோர்களின் ஆசையால் அனுகூலமான பலன்களை அடைவதற்கான யோகமானது உண்டாகும்.